ஹலோ வியர்ஸ், வெல்கம் டு கனெக்ட் வித் ஸ்ருதி. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு விலாக் பண்ண போகிறேன். அதுவும் ரொம்ப சென்டிமெண்ட்லாக நான் கோயிலுக்கு போக போகிறேன். அதை தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். நான், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணி, அப்புறம் என்னோட அண்ணன் பையன், நாங்கள் எல்லோரும் தான் போக போகிறோம். ஸோ நான் போகிறதெல்லாம் காட்டுறேன். அடுத்தடுத்த இதில் கிளிப்பிங்ஸில் காட்டுறேன். கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்குது, பார்க்கலாம். சரி, கிளம்புன கையோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் மெமரிஸ்க்காக அப்படின்ட்டு நாங்கள் 4 பேர் ஒரு செல்ஃபி போட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம். இங்கேருந்து கல்லூர் ஜங்ஷன் பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கேருந்து சோட்டானிக்கரைக்கு பஸ் உண்டு. டெம்பிள் பக்கத்துலேயே இறக்கி விட்டுருவாங்க. 45 மினிட்ஸ் ட்ராவல். நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க வீடியோ தான் இது. இங்கே பஸ் ட்ராவல் வந்து சூப்பராக இருக்கும். வெயிலோடு ஆரம்பித்த என்னோடய பஸ் ட்ராவல் பட் போக நல்ல சில்லுன்னு இருந்தது. சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ பயங்கர கூலிங்காக இருந்துச்சு. அங்கங்கே நிறைய சர்ச்சும் இருந்துச்சு. அப்படியே லைட்டாக பசி வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லோரும் போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு தோசை சாப்பிட்டோம். நான் என் அண்ணன் பையனுக்கு அழகாக ஊட்டி கொடுத்தேன். அவனு இதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக ரொம்ப லவ்லியாக இருந்துச்சு. இது வந்து டெம்பிளோட ஒரு ஸ்ட்ரக்சர், உள்ள ஸ்ட்ரக்சர். டெம்பிளில் வந்து வீடியோஸ் அலோட் கிடையாது. ஸோ நான் செல்ஃபி எடுக்கிற மாதிரி உங்களுக்காக காட்டணும் அப்படின்ட்டு சும்மா கொஞ்சமாக காட்டியிருக்கேன். இது மூலஸ்தானத்துக்கு உள்ளே போகிற வழி. வெளியிலேருந்து மேலே ஏறி உள்ளே போகிறதுக்கான அந்த ரூட்டு தான். நான் பாருங்கள் வெளியில் உள்ளதெல்லாம் காட்டியிருக்கேன். உங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து வெளியில் நின்று கோபுர தரிசனம், கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோபுர தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சுற்றி நிறைய டெம்பிள்ஸ் இருந்துச்சு. சோட்டானிக்கரை பகவதி, அதுக்கப்புறமா கீழக்கரை பகவதி அப்படின்ட்டு இருந்துச்சு. கீழக்காவு பகவதி அப்படின்ட்டு, அது வந்து குட்டியம்மன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு என் அண்ணன் பையன் விளாண்டுட்டு இருந்தான். அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு ஈவினிங் விளக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் நின்று ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு, இது வந்து தெப்பக்குளம் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்திருந்தேன். ஸோ நான் அங்கங்கே செல்ஃபி எடுத்திருக்கேன், ஃபோட்டோ எடுத்திருக்கேன். எல்லா டெம்பிள்ஸோட சரௌண்டிங்ஸை உங்களுக்காக காட்டுறதுக்காக தான். ஸோ இதுவும் தெப்பக்குளத்துக்கு முன்னாடி நான் எடுத்த ஃபோட்டோ. ஏன்னா ஃபோட்டோகிராஃபி வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் ஓகே, நம்மளுக்கு காட்டுறதுக்காக தான் ஃபோட்டோவே எடுத்தேன். ரொம்ப டிவைனாக இருந்துச்சு. நல்ல பிளெஸ்ஸிங், நல்ல தரிசனம். நாங்கள் போன டைமில் கூட்டமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பயங்கர கூட்டம் வந்துருச்சு. எங்கள் அண்ணன் பையன் உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறான், பின்னாடி என்னன்னு கேளுங்க. ஸ்ருதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். என்னோடய அப்டேட்டும் உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.